எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்க, ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸ்ல பண்ணது. ஜான் சார் தான் அதுக்கு தான் பிஆரா இருந்தேன். அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கல. நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ரொம்ப டிப்ரெஷனா தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்னோட 30s இவ்வளவு ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவில ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைம்ல பிரஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க. சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிதான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்ல தமிழ் சாருக்கும் யாருக்கும் என்ன பர்சனலா தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார். இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினரா எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போதான் எகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸ்ல உடஞ்சு போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கதான் அன்னைக்கு இங்க எல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினைச்சுதான் வந்தேன். பட் இனிமே இங்க செட்டில் ஆகணும் அந்த ஆசையில இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிரஸ் பீப்புள்ஸ் அந்த பிரஸ் ஷோ முடிச்சு நாங்க வெளியில நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தது, நீங்க என்னதான் சொல்ல போறாங்கன்னு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்பிடன்ஸ் அப்படியே இருக்கு, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்க படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்துல இருக்கட்டும். லேடிஸ் ஸ்பெஷலி மமிதா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார், நீங்க ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரா நான் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்றதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்னைக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார். ஸோ நாங்க எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார், என்னோட கெத்து இங்க வரல. பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவில அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது. பட் என்னமோ எகெயின் மை பேட் லக், அந்த மூவில நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பேரா நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சஞ்சனா, மை ஸ்வீட் டாட்டர், அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ என்டையர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேற மூவிஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை வந்து இந்த படம், இந்த மேடை வந்து ஒரு நடிகனா என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது எனக்கு நனவாயிருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தா ஐலி, டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடிச்சேன். கஷ்டப்படுத்தினாரு, அதனால நடிச்சேன். அதாவது சில சமயம் தோணும், எதுக்கு திட்டிகிட்டு இருக்காரு, என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான். ப்ரிவியூ பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர் கிட்ட எதையும் பெருசா அவனுக்கு தெரியற அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேல பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட, அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணது என்னோட ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட். அவ்வளவுதான். அப்புறம் என்னோட ஏடிஸ், முதல்ல அதை சொல்லிடுறேன், மேக் இட் ஷார்ட் வேற, அதனால எல்லாத்துக்கும் நன்றி. ஹாய். எல்லாத்தையும் திரும்ப பாக்குறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா அங்க எல்லாருமே ஸ்டார்ஸா இருந்தாங்க. அதுக்கு நடுவுல நான் உட்காந்துருக்கேன், என்னை வந்து அப்படி பாத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு
எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருந்தேன் நான். அன்னைக்கு வந்து என்ன அவ்வளோ இதா பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டருக்கு நீங்க செம்மையா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது, அது வந்து ரொம்ப அவர் கடைசியா நாங்க அந்த அந்த கிட்டத்தட்ட பேக்கப் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு. தேங்க்யூ விக்கி சார். மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், பாலா சரவணன் சார் ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. செம்ம ஹியூமனா இருந்தாரு. அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்க வந்து நான் அவ்வளவு இதா பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு ஒரு புதுசா ஒருத்தன் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட விமன் ஆஃப் லப்பர் பந்துக்கு நன்றி. தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சாரி சார், சும்மா விளையாட்டுக்கு தான் சார் சொன்னேன். காந்தி சூப்பர்.